என்னப்பா மணி 1:45 இப்போ உட்காந்து நச கொஸ்டின் கேட்டுக்கிறியா நீ? ஓ சைக் பண்றான் ப்ரோ, பாரு ப்ரோ. முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சல்லடைக்கு 2 வாரத்தை பாட்டீங்க. உங்களுக்கு காப்பிரைட் ஆயிடும்ல. ஒரு யூடியூபர் சக யூடியூபுக்கு ஹெல்ப் பண்ணான்னு பார்த்தா லாஸ்ட் 10 செகண்ட் எவ்வளவு மக்கா இருக்கேன் நான் ப்ரோ. அது என்சின்னா கூட அந்த ஸ்டெப் வருமான்னு தெரியல ப்ரோ. இந்த ஸ்டெப் ப்ரோ நான் ப்ராப்பர் தமிழ் பொண்ணு தான். பிரைட்டா இருக்கிறாங்களா? கேட்கணும் கேட்கறான். உங்க வீட்டுல கரண்ட் போச்சுன்னா பல்ப் போட வேண்டாம், நீங்களே இவ்வளவு பிரைட்டா இருக்கீங்க, பிக்கப் லைனா அந்த மாதிரி ஒண்ணு எடுக்கலாம்னு அப்படி கேட்க. இங்க ஏதோ இருக்கு பாருங்க, அதை எடுத்து அடிச்சு விடுங்க. அது அழகு உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அது அழகு உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ரெட் நூல் சார்பாக 50,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஆஃபர் உங்களுக்கு எல்லாரும் வழங்கப்படும். தூர நின்னு பார்க்கும் டயானா, காதல் சொல்ல நேரமில்லை, பிரேக்கப் நினைவுகள் நெஞ்சினி போராடலாம். Giriga's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நாங்க உத்தம். இன்னைக்கு இந்த சூப்பரான கான்வர்சேஷன் யார் கூட போகுது அப்படின்னா அன்பே டயானா டீம் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். பாரி ப்ரோ, ரம்யா, ஹாய் கோபி ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்க. கேட்கலாம் சொல்லி போவாங்க. மத்த எல்லாரையும் கேட்டோம். உள்ள அடிச்சுக்கிட்டே இருக்கு, ஐயோ வந்துரு அவரை கேட்டு வரும். நல்லா இருக்குண்ணா, சூப்பர் சூப்பர் ஹாப்பி உங்க எல்லாரையும் மீட் பண்ணதுல. ஃபர்ஸ்ட் படம் ஜமா ஒரு மாதிரி ஆர்ட் ஃபில்மா எடுத்து அழுக வச்சு அனுப்பிச்சு விட்டுருவீங்க. பட் இது அப்படி இல்லை அப்படின்னு மட்டும் தெரியுது. பயங்கரமா ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணி சிரிக்க வச்சு ரசிக்க வச்சு அனுப்ப போறீங்க அப்படிங்கிறது ஒரு பயங்கர ஒரு கியூரியஸ் ஒன்று கிரியேட் ஆயிருக்குன்னா, அதுவும் பெரம்பூர் அந்த பகுதியை எடுத்து பண்றது அப்படிங்கிறது சூப்பர் ஹாப்பி. அதில் கோபி அண்ணன் நிறைய பார்த்து ரசிச்சு சிரிச்சிருக்கோம். முக்கியமாக அவங்க பாட்டுக்கெல்லாம் பயங்கர ஃபேன் தான். ஸோ பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ரம்யா ஃபுல் ஃப்ளஷ்டு ஹீரோயினா, மீசை முறுக்கு 2 பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இதில் ஃபுல் ஃப்ளஷ்டு ஹீரோயினா பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுல நீக்கில் ஆல்ரெடி ஒரு ரோல் சூப்பர், அதுக்கும் மீட் பண்ணி பேசியிருந்தோன்னு நினைக்கிறேன். சூப்பர் ஹாப்பி மீட் பண்ணதில். ஸோ படத்தை பற்றி அப்படியே பேசிடலாம். சொல்லுங்கள் அன்பே டயானா, ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஃபில்ம் எடுத்துகிட்டு செகண்ட் இப்படி ஒன்று போகலாம் அப்படிங்கிற ஐடியா அதுலேருந்து போயிடலானே. அதான் ஐடியா அப்படின்னு இது ஸ்பெசிஃபிக்காக இப்படி ஒரு ஃபிலிம் பண்ணோம்னா எனக்கு தேட்டருக்கெல்லாம் ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா நான் ரொம்ப ஜமா எதிர்பார்த்தேன் தேட்டருக்கெலாம் போனோம். தேட்டருக்கெலாம் நம்ம படத்துக்கு நிறைய பேர் போகிறாங்க பார்க்குறாங்கன்றதே ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை. அதுக்காக தானே நம்ம இது பண்ணுறோம். அப்புறம் அது புரிஞ்சுக்கிட்டோம், ஓகே தேட்டருக்கு அவங்க விருப்பப்படுற படங்கள் வேறு மாதிரியானதாக இருக்கோ அப்படின்னு இது பண்ணும்போது ஒரு ஜாலியான ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு எடுத்த முடிவு தான் அன்பே டயானாவோட தொடக்கமாக அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் இது எடுத்ததுக்கப்புறம் இந்த கதை ரொம்ப எக்ஸைட் பண்ண ஆரம்பிச்சிது. பெரம்பூர் பற்றி எழுதுகிறோம் அப்படின்னும் போது நான் பெரம்பூர்லேயே இருக்கேன். ஸோ ரொம்ப நல்லா அதில் பெரம்பூரில் இருக்கிறது தான் அதோட நுவான்சஸ்லாம் வச்சு ஒரு அந்த எலமெண்ட்ஸ்லாம் வச்சு எழுதும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. சொல்லுங்க ரம்யா, எப்படி வந்திருக்கு படம் டயானா? ஓகே சொல்லிட்டீங்களா? ஓகே சொல்லிட்டீங்க, சண்டைலாம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இடையில. அது நீங்க 17 ஜூலை தானா? இல்ல நான் ப்ராப்பர் தமிழ் பொண்ணு தான். பிரைட்டா இருக்கிறாங்களா? ரங்கநாதன் பேர் வச்சிருக்காங்க. எப்படிங்க ஆங்கிலோ இந்தியன்? கரெக்ட் தான். பேசும் கேட்கணும் கேட்கறான். இல்ல அதுக்கு அவங்கள்ட்ட 2 கேள்வி கேட்கலாம் சேர்த்து மாதிரி இருக்குது. அதுக்கு இடையில ஒன்று எடுத்தேன். உங்க வீட்டுலாம் கரண்ட் போச்சுன்னா பல்ப் போட வேண்டாம், நீங்களே இவ்வளவு பிரைட்டா இருக்கீங்க, பிக்கப் லைனா அந்த மாதிரி ஒன்று எடுக்கலான்னு அப்படி கேட்க வந்தேன். நாங்கள் அந்த பக்கம் இப்படி திரும்பிக்கிறோம், நீங்கள் கொஞ்ச நேரம் பேசிட்டு நீங்கள் கூப்பிடுங்க அண்ணே முடிஞ்சுனேன் அப்படின்னீங்கன்னா வந்துடும். சரி இங்கே எதோ இருக்கு பாருங்க, அதை எடுத்து அடிச்சுடுங்க. அது அழகு உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஓஹோ 2 தான் எடுத்துட்டு வரேன். நோட் பண்ணுங்கப்பா. சந்திராயன் இறங்கிருச்சா அப்படின்னு கேக்குறாங்க. கேட்டா நிலா நீங்க தானே. இப்பதான் காலையில ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டு இது பயங்கரமா இருக்கு, அடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். சரி சொல்லுங்க டயானா. படம் சூப்பரா வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபை. என்ன படிக்கும் போதே ரொம்ப ஃபன்னியா இருந்தது இந்த படம். அண்ட் அப்படியே அதை பார்க்கும். நான் இன்னும் பார்க்கல ஃபுல்லா, இவர் மட்டும் தான் பார்த்து. நீங்க பாத்துறீங்களா? நான் லைட்டா பார்த்துருக்கேன், ஃபுல்லா பார்க்கல. நான் பார்க்கல, நான் டப் பண்ண சீன்ஸ் மட்டும்தான் நான் பார்த்தேன். பட் நானுமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் சூப்பரா வந்திருக்குன்றது தான் எல்லாருமே சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பி. கிரேட், சூப்பர். கோபி அண்ணே சூப்பர் ஹாப்பிண்ணே படத்தில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது. என்ன நிறைய டிஜிட்டலில் சிரிக்க வச்சிருக்கீங்க, ரசிக்க வச்சிருக்கீங்க. இப்போ படத்துலேயே பார்க்க போகிறோம். ஹீரோவோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறத தாண்டி ஒரு லவ் பண்ணுற பையனோட ஃப்ரெண்டாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம். இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். ரொம்ப கஷ்டம். அது
லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல, இந்த லவ் சக்ஸஸ் ஆச்சுனாலும் பிரச்சனை, பிரேக்கப் ஆச்சுன்னா கூட ஒரு ஓகே ஒரு மாதம் அதை தாங்கிடலாம். லவ் பண்ணுவாங்க பாருங்க, அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துடும், நமக்கு ஃபோன் பண்ணுவானுங்க. நைட்டு ஃபோன் பண்ணி பண்ண அண்ணா அவன்ட்டு ஃபோனை கொடுங்கண்ணா, அவன் பேச மாட்டான், நான் ஏதாவது முடிவு எடுக்க போறேன்னு ஃபோனை வச்சிரும். கடைசி எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், நீ போலீஸ் வந்தாலும் நீ உங்களுக்கு பண்றதுலாம் அவனுக்கு பண்ணிட்டு ஏதோ பண்ணு, எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ற? அது நீங்க ஒரு வீடியோல பண்ணிருந்தீங்கல்ல, இது உண்மையிலே நடந்திருக்கு ப்ரோ எனக்கு. அப்படியா? நீ எனக்கு எதுக்குமா ஃபோன் பண்ற? நீங்க 2 பேர் பேசினா உங்களுக்குள்ள வச்சுக்க, என்கிட்டயே வர்றீங்கன்ற மாதிரி இருக்கும். அப்புறம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அப்புறம் இது சாப்பிட உட்காந்தனா கூட ஒவ்வொரு மேட்டரை பார்த்தும் ஏதாவது ஒன்று ஒரு அவன் நினைப்பாவே இருக்கு மச்சான், நினைப்பாவே இருக்குடா, சாப்பிடவே முடியல, ஒரு பிரியாணி சொல்லுமா, சாப்பிடாம மூஞ்சிய சோளமா வச்சுட்டு சாப்பிட்டு போயிடுது. அது வந்து இந்த அட்டக்கத்தியில கூட போண்டா திங்கலாம் தோணும், ஆனா எல்லாரும் பாத்திர கூட தனியா போய் சாப்பிடுவாங்க. அப்படிதான் ப்ரோ இருக்கானுங்க, ரொம்ப கஷ்டம். சூப்பரா. படத்துல அந்த மாதிரி ரோல் தானே? படத்துல அந்த மாதிரி நாங்க தான் வம்பளுப்போம் அவர் அந்த ஓகே. டைட்டில் டீசர் சொல்ல மாதிரி நீங்க போட்டு கலாய்க்கிற மாதிரியான ஒரு ரோல் தான் உங்களுக்கு அந்த மாதிரி. சூப்பர். எப்படி வந்திருக்குண்ணா உங்களோட கேரக்டர்? படமா எப்படி வந்திருக்கு? படமா நல்லா தான் வந்திருக்கு, சூப்பரா வந்திருக்கு. நாங்க வந்து அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப 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 என்ஜாய் பண்ணியிருந்தோம். சூப்பரா இருந்துச்சு படம். கெட்டப்பாவே செமையா இருந்துச்சு, கண்ணாடி போட்டு ஃபெம்மெல்லாம் அடிச்சு ஒரு மாதிரி கலர்லாம் பண்ணி வெளியில தலை காட்ட முடியல. ஊர் சைட்லாம் போனா வந்து போலீஸ்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க, ஓ இவரா என்ன சார் மண்டது அப்படின்றாங்க. இல்லை சார் படத்துக்கு அப்படியா ஒரு மாதிரி இருக்கு சார் போனாங்க. அது மாதிரி வச்சு ப்ரோ இப்போ எனக்கு அதை பார்த்துட்டு இப்போ இது பார்க்க தான் நார்மலா நல்லா இல்லை, அதான் அழகா அவர் பாருங்க மண்டே நீங்களே பாருங்க என்ன அழகா பாருங்க சட்டை. நான் ஊர் சைடு தான் ரொம்ப, சென்னையில பிரச்சனை இல்லை நமக்கு, அது ஒரு மாதிரி பிளெண்ட் ஆயிரும், மாடர்னா இருந்தா ஓகே. சிவகாசி எல்லாம் போனோம், சிவகங்கை எங்க ஊரு. ஆமா அப்படி பாப்பாங்க. பொண்ணு எடுத்துக்கிறது சிவகாசி தானே? பொண்ணு எடுத்துக்கு நிலக்கோட்டை திண்டுக்கல். என்னங்க உங்க மாமனார் வீட்டு வரைக்கும் வகையறா வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்காரு. இந்த வெண்ணிலா கபடி உள்ள ஒருத்தர் வருவாரு, அந்த மாதிரி நினைக்கிறேன். நம்ம சொந்தக்கார பையன் தான் சினிமா நடிச்சிருக்கீங்க. சுதாகரன் தான் சிவகாசியோ? ஆமா சுதாகர் வந்து பெரம்பலூர், சிவகாசி இப்போ கட்டி கொடுத்துட்டோம். ஆமா அதுதான் என் ஊர் சிவகாசி, அப்படி எடுத்துடலான்னு வந்தேன். நான் சிவகாசில இருந்து வரேன், அவர் வைஃப் வந்து சிவகாசி. இப்ப யாரோ ஒருத்தர் சிவகாசின்னு சொல்லுங்க, சொல்லலாம் அவ்வளவுதான் சொல்லுங்கப்பா. ஓகே சிவகாசி நல்லபடியா வந்திருக்கீங்களா அந்த கேரக்டர்? சூப்பரா கிரேட் சூப்பர். சோ 3 பாரிபுட்டு வந்து நாங்க நல்லா வந்திருக்குன்னு தான் ப்ரோ சொல்லுவோம், நீங்க பார்த்துட்டு நீங்க தான் சொல்லுங்க நல்லா வந்திருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க எல்லாம் தான் பார்த்துட்டு இது ஜூலை 17 அன்னைக்கு வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது வந்து சொல்லலாம். பெரிய சப்போர்ட்டை கொடுங்க எல்லாரும், குடும்பமா போங்க, தனியா போக கூடாது. ஃபேமிலில இருந்து எல்லாரும் கூட்டி போங்க, ஃபேமிலியா போய் பார்க்கணும் கண்டிப்பா. ஏன்னா நிறைய பேரோட ஃபேவரட்டான ஆர்டிஸ்ட் எல்லாமே நீங்க நடிச்சிருக்கீங்க. ரோஜா மேமும் ரொம்ப வருஷம் கழிச்சு ஐ திங்க் பிரசன்ஸ்ல வராங்க அப்படின்னும் போது ஜாலி. ஸோ ஒரு சின்ன கேம் செக்மெண்ட் இருக்குன்னா முடிச்சிடலாம் அப்படியே. இது உங்களுக்கு, கோபிநாத் உங்களுக்கு. ராஜா ராணி விளையாட போறாங்க. இல்ல ஓபன் பண்ண வேண்டாம், அதுல வந்து ஓபன் பண்ண வேணாமா? ஓகே பண்ணிக்கலாம், யாருக்கு காமிக்க வேண்டாம். அதுல வந்து வாசிச்சிருப்பாங்க சத்தமா 2 டயலாக் இருக்கும், அந்த டயலாக் சொல்லி என்ன படம்ங்கிறது கண்டுபிடிக்க வைக்கணும். அப்புறம் ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டுக்கு ஹுக் ஸ்டெப் மாதிரி ஏதாவது உட்காந்த இடத்துல நின்னுட்டோ போட்டுட்டு அது என்ன பாட்டுங்கிறத கண்டுபிடிக்க வைக்கணும். படம் பேர் இருக்கும், டம்சராட்ஸ் மாதிரி படம் பேரை கண்டுபிடிக்க வைக்கணும். யாருக்கு இந்த டயலாக் எப்படி இது பண்ணனும்? டயலாக் நீங்க சொன்னீங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சாங்க என்ன படத்தோட டயலாக்ங்கிறத அவங்க கண்டுபிடிக்க வைக்கணும். யாரு கண்டுபிடிக்க வைக்கணும்? ஒரு டாஸ்க்னாலே போதுமா? சொல்லிடலாம். ஓ ஃபர்ஸ்ட் நீங்களே ஆரம்பிங்க. யாரு இதோட கண்டுபிடிக்கலையோ அவங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி கொடுத்து நம்ம இது பண்ணிடலாம். ரெண்டாவதும் டயலாக், அதுவும் வந்து 2 டயலாக் கொடுத்துருக்கோம் ஒரு படத்துல. ஒன்னு கஷ்டமா இருந்தா செகண்ட் ஏனோ சீ வைனி போனே பஞ்சதந்திரம் ரொம்ப ஈஸியா இருக்கும் போலயே. சரி ஓகே முடிஞ்சு. பாட்டு ஒன்னு இருக்குண்ணா, அந்த பாட்டு தான் இப்போ உங்களுக்கு டாஸ்கா இருக்கும். அந்த பாட்டை வந்து நீங்க சொல்லக்கூடாது, அந்த பாட்டோட ஸ்டெப்பை போட்டு நீங்க கண்டுபிடிக்க வைக்கணும் இது என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி. இல்ல ரெண்டாவது டயலாக் இருக்குதே, அது அது கண்டுபிடிக்கலாம் அடுத்த டயலாக் உங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு. அப்படியா? அந்த பாட்டா பின்னாடி பார்த்தா தெரியுது ப்ரோ, அப்படி காட்டுங்க. இங்க இருந்து பாத்துறீங்களா நீங்க? இது விஷால் அவரோட பாட்டு அது பருத்தி வீரன். டியா டோல் வேற மாதிரி எப்படி கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இங்க இருந்து பார்த்தா தெரியுமான்னு கேட்டீங்கல்ல, தெரியுது. உண்மையாவா? அது வந்து டின்னு மட்டும் தெரிஞ்சு. நான் விஷால் பாட்டு பார்க்காம சொன்னேன். விசால் பாட்டு ஊர்வரம் சாரி பருத்தி வீரன் சாங் வந்துருச்சு. ஆனா தலைவன் கண்ணெல்லாம் பண்ணி பயங்கரமா சீரியஸா பண்ணாரு. அது மாதிரி பயங்கரமா பண்ணீங்க. எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி டான்ஸ் எப்படி உருஸ்டாரா? கலக்கிடுவாரு. ரவி பயங்கரமான டான்ஸ் ஆகும் போலயா? எல்லாமேங்க 64 ஆயக்கலைகளும் ஸ்டீபன் ஸ்பீல்குமார்.
லாஸ்ட்ல அடுத்து படம் பேர் தெரியுமா? இது வந்து படம் பேர் டம்ஸ்ராட்ஸ் மாதிரி படம் பேர் கண்டுபிடிக்க வைக்கணும் அவ்வளவுதான். ஆக்ஷன் பண்ணியா? ரொம்ப கஷ்டமான ஆனாப்பா ரொம்ப கஷ்டமான பேர் தாங்க இது. ஆக்ஷன் பண்ணி என்ன பண்ணுங்க. பண்ணுவீங்க? என்ன எழுதுனேன்னு? பழசா புதுசா? புதுசு. இப்ப இப்ப பிளாஸ்ட் டூட். இப்ப போன வாரம் வந்த படம். போன வாரம் வந்த படமா? போன வாரம் வந்து அப்படி எழுதவே இல்லையே. கட்டி தூக்குறாங்க. இது நானே சொல்லிட்டேனே. கட்டி தூக்கி அடிச்சு ஏய் கட்டா குஸ்தி. ஐயோ ச்சே, எனக்கே லேட்டா தான் ரியலைஸ் ஆகுது இந்த படம் தான் எழுதிருக்கேனா அப்படிங்கிறது. நானே எடுத்து கொடுத்தேன். பட் நைஸ். 3 பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ நீங்க ப்ரோ. காமிக்க கூடாது. பின்னாடி தெரியுதுன்னு சொல்லிட்டீங்க. செய்க தரமான செய்க. நீங்க எழுதி இந்த இருக்க ரெண்டு ஆட்டம் படம் போதுமா எனக்கு குழந்தை? பேட்டை. ஓகே. நான் ரொம்ப டஃப்பா இருக்குன்னு நினைச்சு எழுதுனேன்னா. எப்படிங்க நான் தான் பேட்டையில நிறைய டைலாக் சூப்பர் ஸ்டார் படத்தை டஃப்பா சூப்பர் ஸ்டார் டயலாக். நான் வீல்வேல் என்று நினைத்தாய். இந்த பாட்டு எப்படி இது பண்றது? நீங்க அவர் டயலாகே எழுதி இருக்க கூடாது. இதுதான் ஊரறை புளிய மரம் மாதிரி இருக்கு இந்த பாட்டு. ஐயோ அந்த ஸ்டெப் இந்த ஸ்டெப் தான் ஆக்சுவலி. பேசாம பாட்டை மட்டும் கண்டுபிடிக்கும். வந்து பழைய பாரதி ராஜா சார் படம். அந்த வில்லன் பழசா கேரக்டரா புதுசா? ரஜினி சார் பண்ணிருப்பாரு. ரொம்ப பழசா? ரஜினி சார் பண்ணிருப்பாரு. அப்படியா? பாரதி ராஜா இல்ல. அது வந்து ஜிங் 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 ஜிங். ஓகே, அத நான் வைத்த காட்டி. இல்ல Dress வேற பொண்ணா பண்ணி Dress வேற சட்டை வேறயா? Dress வேற காஸ்டியூம் வேற. சாரியா? லாஸ்ட் 10 செகண்ட்ஸ். ஐயோ இவ்வளவு மக்கா இருக்கேன் நானு. எதுவுமே தோணல. 9 8 இது ஜெயம் ரவியா? ரஜினி சார். எம் குமரன்ல தான் இந்த ஸ்டெப் ஆடுவாரு. காலி பொளச்சுப்ப அந்த படம். ஆனா என்சின் வேணா போட்டு பாத்துறேன். முள்ளு மலரும் ப்ரோ அது என்சின்னா கூட அந்த ஸ்டெப் வருமான்னு தெரியல ப்ரோ. இந்த ஸ்டெப் ப்ரோ தில்லுமுல்லா. தில்லானா அதேதான். அதுல Dress கலர் மாறிட்டே இருக்குல்ல, அதான் சொன்னீங்களா? சரி படம் பேர் மட்டும் அவ்வளவுதான். தப்பிச்சிட்டாரு. இல்லன்னா இது நான் சொல்றது ஓகே. கொம்பு லைக்கா எல்லைக்கே. கொம்பு வச்ச சிங்கம்டா. முட்றதா? அப்படி போடு. அது சீனா இல்ல படம் பேரே அதான். காலை முரட்டுக்காலை. சூப்பர் ஸ்டார் வாரமா இது. அவருக்கு இந்த வாரம் சூப்பர் ஸ்டார் வாரம். ஓகே முடிஞ்சு. ரம்யா லாஸ்ட்ல. இப்போ டயலாக் 2 டயலாக்ஸ் இருக்கு. 2 டயலாக்ல ஏதாவது ஒண்ணுல கண்டுபிடிச்சா கூட பிரச்சனை. பாக்காதீங்க. வாழ்க்கையில பயம் இருக்கணும். ஆனா பயமே வாழ்க்கை ஆயிடக்கூடாது. எனக்கே டவுட் இருக்குன்னா வாழ்க்கையில பயம் இருக்கும். வாழ்க்கையில பயம் இருக்கணும். பயமே வந்து வரக்கூடாது. எனக்கே இதுல எழுத ஒரு மாசா சொல்லுங்க. ஒரு மாதிரி படையப்பா. எப்படி ப்ரோ? எப்படியா? அதுல மருமகன் கிட்ட சொல்லுவாரு அதானே? அப்பாஸ் கிட்ட சொல்லுவாரு. அவர் சொல்றாரு. இல்ல பாஷாவா படையப்பா இல்ல வெளிய அடுத்த டயலாக்ல தான் இது என்ன பண்ண. அடுத்து தெரியாம செஞ்சா தப்பு தான். என்ன இது? தெரியாம செஞ்ச தப்புக்கு தான் மன்னிப்பு, தெரிஞ்சு செஞ்ச தப்புக்கு கிடையாது. தெரிஞ்சு செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கிடையாது. பாஷா அவருக்கு சொல்லிருக்கோம். பாஷா இல்ல அவரும் இந்த மாதிரி படையப்பா தாங்க. படையப்பா தாங்க. அதே கன்ஃபியூஷன் ஆறீங்க. படையப்பா தாங்க. ஃபர்ஸ்ட் டயலாக் வந்து அப்பாஸ் கிட்ட சொல்லுவாரு. ரெண்டாவது டயலாக் வந்து மணிவண்ணன் கிட்ட சொல்லுவாரு. இப்பதான் நான் சொன்னேன். ரெண்டாவது டயலாக் மணிவண்ணன் தெரியாதுன்னு. இந்த ரெண்டு சீன்லயே நீ முடிச்சிட்ட. இந்த 2 படம் எனக்கே தெரியாது. ஓகே அடுத்த சீன்லயே முடிச்சிட்டீங்க. உனக்கு எப்படின்னு தெரியல, ஆனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை அப்படிலாம் விட்டு போக முடியாது. அது ஒரு ஹீரோயின் ஃபீல்ட்ல படிச்சீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருங்க. இது யாரை நீங்க? இல்ல இது என்ன ஆன்சரும் போடல எனக்கும் தெரியல. அடுத்த டயலாக் சொல்லுங்க. போட்டுருக்கேன், கீழ போட்டுருக்கேனே. இல்ல அடுத்த படத்துக்கு தான் போட்டு. இல்ல ரெண்டுமே ஒரே படம் தாங்க. அது படம் எல்லாமே ஒரே படம் தான். ஓகே உனக்கு எப்படின்னு தெரியல, ஆனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை அப்படிலாம் விட்டு போக முடியாது. ஜெசி வீட்டில் இல்ல இல்லையா? இல்லங்க. அடுத்த டயலாக் போட்டுருங்க. அடுத்த டயலாக் சொல்லுங்க. பொண்ணுங்களுக்கு லைஃப்ல ஜெயிச்சவனை விட லவ் பண்ற பையனை ஜெயிக்க வைக்க தான் பிடிக்கும். ஐயோ பத்ரியா படம் பேர் போட்டுருக்குல? ஓகே. பொண்ணுங்களுக்கு லைஃப்ல கிட்ட வந்துட்டாரு அவரு. மான் கராத்தே. கிட்ட. கோபினா பயங்கர ஷார்ப்னா. நிறைய படம் பாப்பீங்களோ? பொண்ணுங்களுக்கு லைஃப்ல ஜெயிச்சவனை விட லவ் பண்ற பையனை ஜெயிக்க வைக்க தான் பிடிக்கும்.
சரி நான் ஒரு நல்ல க்ளூ வேணா கொடுக்குறேன். ஆ. இந்த பிரியங்கா மோகன் சொல்லுவாங்க. டான். ஆமா. கேட்டிருக்கீங்க நீங்க. படம் போயிடலாமா? பாட்டு பாட்டா? எனக்கு அந்த ஹுக் ஸ்டெப் மறந்துடுச்சு. பரவாயில்ல, என்ன ஸ்டெப் என்ன பாட்டு அப்ப எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்க ஏதோ ஒன்று பண்ணுங்க. இப்ப நாலாவது போட்டாரு பாத்தீங்களா? காமிச்சா நான் பண்ணுவேன். காமிச்சிட பாட்டு காமிச்சிடா பேசாம. நீங்களே காட்டுங்க. உங்களுக்கு காமிச்சு எப்படி? மியூட் பண்ணிடுங்க. சவுண்ட் இல்லாம காட்டுங்க. ஆமா, சவுண்ட் கம்மி பண்ணிடுங்க. கரெக்ட். எப்படி வரப்போகுது? பெரிய தேய்ச்சிங்க ராஜா குதிரை வருவாரு அண்ணன் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல bro. இது வேணா கண்டுபிடிக்க வாய்ப்பு ஓகே இருக்கு. ஓகே. உட்கார்ந்தே பண்ணிட்டு. உங்க இஷ்டம் தான், உங்க கம்ஃபர்டபிள் தான். இல்ல நின்னுட்டு பண்ணா தெரியும். வெரி ஈஸினா. இத பாத்துக்கோங்க. இது ரெட்ரோவா? காந்த கண்ணு. சரி, கிடையாது. எல்லா கல்யாண வீட்லயும் இந்த பாட்டு கம்பல்சரி வந்துரும். ஐயோ, மாலை டுண்டுமா? மலையூர் கல்யாண வீடு கிளாஸ் அந்த படம் மட்டும் கண்டுபிடிக்க வச்சிருங்க. முடிஞ்சு கேம் முடிஞ்சு. ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியா? படம் பேரு கண்டுபிடிக்க. இன்னிசை பாடி வரும் வாய் பேசவும். துல்லாத மனமும் துள்ளும். இசை இயல் இசை நாடகம். பாடிட்டு வாய் முடிக்கும். ஆனா சரியான படம். இதை கண்டுபிடிக்கலன்னா இது மௌனராகமா? நைஸ். அவ்வளவு கேம் முடிஞ்சு. சூப்பர். எல்லாரும் வந்து ரெட் நூல் சார்பாக 50,000 மதிப்பில் எல்லாரும் வழங்கப்படும். லாஸ்ட் ஒரே சின்ன செக்மெண்ட். இஃப் அன்பே டயானா படத்துக்கு கோபி அண்ணா மியூசிக் டைரக்டர் அப்படின்னா வர்ற சிச்சுவேஷன்ஸ்க்கு என்னென்ன பாட்டுலாம் கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரியான இது. ஓகே வேணா? ஃபர்ஸ்ட் நான் டைரக்டர், நீங்க மியூசிக் டைரக்டர், ஹீரோ ஹீரோயின். ஓகே வேணா? ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே வந்து டயானா வந்து தூரத்துல நின்று பாக்குறாரு. இதுக்கு என்ன பாட்டு? தூர நின்னு பார்க்கும் டயானா. புது கம்போசிங். அவங்க கேட்டது ஆல்ரெடி இருக்கு, எக்ஸிஸ்டிங் பாட்டு. நான் என்ன எடுத்துச்சுன்னா துளி துளி மலையாய் வந்தாரு. அப்படி பாத்தா சரி ஓகே. அப்ப திருப்பி போயிடும். ஐ பிக்சர் பாடவே சூப்பரா இருக்கு. செமையா இருக்குண்ணா. அது முடிச்சிட்டு சாப்பிட போலாம். பாடிட்டு ஓடி போயிடலாம் அப்படி. சரி ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து போயிடலாம். இப்போ சிஎஸ்கே வந்து டயானாவை தூரத்துல நின்னு பாக்குறாரு. ஒரு மாதிரி காதலோட பாக்குறாரு. முன்தினம் பார்த்தேனே அந்த பாட்டு. பார்த்ததும் தோற்றேனே. ரெண்டு வாரத்தை பாட்டீங்க. உங்களுக்கு காப்பிரைட் ஆயிடும். நான் பாடுறேன். கரெக்ட் தான். ஒரு யூடியூபர் சக யூடியூபுக்கு. ஓகே, அப்புறம் பார்த்ததோட பிடிச்சிருச்சு. சிஎஸ்கே டயானா கிட்ட போயிட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ண போறாரு. அப்ப இதுக்கு அந்த பாட்டு சொல்லிருக்கலாம். என் காதல் சொல்ல நேரமில்லை நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை பாடணும். அப்ப அதே பாடணும். என் காதல் சொல்ல நேரமில்லை, உன் காதல் சொல்ல வார்த்தை இல்லை. தேவையில்லை. நம் காதல் சொல்ல இல்லை, உண்மை மறைத்தாலும் மறையாதடி. நீ போன பின்பு சோகம் இல்லை. போன பின்பு சோகம் இல்லை. அவ்வளவு லிரிக் ஞாபகம் வந்து சமலை. இப்போ ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருச்சு. பார்த்ததும் பிடிச்சு லவ் ஆயிருச்சு. ஓகே. லவ்வுக்கு முதல் பாதி உனக்கே அந்த பாட்டு லியோல வருமே அந்த பாட்டு. செம டேஸ்ட்னா நைஸ்னா. அப்புறம் லவ்ல வழக்கம் போல சண்டை வருதுண்ணா டயானாவுக்கும் சிஎஸ்கேக்கும். கண்ணுக்குள் கண்ணை உற்றிக்கொண்டு இல்லை இல்லை என்றாயே. நான் தள்ளி போகாதே அந்த பாட்டு எடுத்து வச்சிருந்தேன். இது சிச்சுவேஷன் விடிவி கிறிஸ்டியன் பையன். ஓ கரெக்ட். அது பெர்ஃபெக்ட்டா உட்காரும். நைஸ். பிரேக்கப் ஆகுதுண்ணா. பிரேக்கப் சண்டை பிரேக்கப் ஆகுது. பிரேக்கப் பண்ண வந்துடுறாரு. சூப்பர். அந்த பொண்ணு மேல பையனுக்கு கோவம் வருது, பயங்கரமா கோவம் வருது. அப்போ வந்து இது போட்டலாம் டூடு பார்த்தான் நல்லா இருன்னு சொல்லி பாடு. நல்லா இருப்போன்னு ஒரு பாட்டு வருமே அந்த பாட்டு. நான் எவண்டி ஒண்ணு பத்த எடுத்து வச்சிருக்கேன். எவண்டி ஒண்ணு பத்த அது பழைய ட்ரெண்ட் ஆயிப்போச்சு. ஓகே ஓகே. ஆனா இப்போ என்ன சொல்ல வரீங்க? திட்டக்கூடாது ப்ரோ. இப்போ வந்து நல்லா இருங்கன்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவோம். அப்ப அது தப்புன்றீங்களா? அது தப்பு தானே. திட்டுனா மனசுல திட்டணும், பாட்டு போட்டா திட்டணும்.
ஸோ அந்த ஐயோ ப்ரோ கம்மியா பேசு அவரே உங்களுக்கு எடுத்து கொடுப்பாரு. நான் extra நோண்டி விட்டு பாக்குறேன். நீ அமைதியா அடுத்த சுச்சுவேஷன், அந்த அந்த பொண்ணை மறக்க முடியாம, டயனாவை மறக்க முடியாம சிஎஸ்கே வந்து பெயின்ல துடிச்சிட்டு இருக்காருண்ணா. நினைவுகள் நெஞ்சினில் சுமந்ததினால். சரியான பாட்டு. சிகரெட் எடுத்து நீங்க சுட்டுக்கிறேன். நான் நினைக்க தெரிந்த மனமே. நீங்க இன்னும் பழசு போயிட்டீங்க. ரொம்ப பின்னாடி போயிட்டேன். ஸோ லாஸ்டா லைஃப்பை ரியலைஸ் பண்ணி ஒரு மாதிரி அடுத்த மூவ் ஃபார்வர்டுக்கு போறாரு சிஎஸ்கே. போராடலாம். நேற்று தான் தலைவனுக்கு பிறந்தநாள் வேற. இல்லைன்னா லவ் டுடே பழைய லவ் டுடேல இருந்து காதலும் கற்று மர அப்படின்னு போட்டு அந்த லவ் டுடே பாட்டு என்ன பாட்டது. இப்போ மியூசிக் டைரக்டர் கோபி அண்ணா டயனா படத்துக்கு மியூசிக் டைரக்டரா இருந்தாருன்னா இந்த மாதிரி பாடல்கள் நல்லா ஏற்கனவே பரத் சங்கர் அருமையான பாடல்களை போட்டுள்ளார். நீங்க எல்லாம் பாட்டை கேளுங்க. கண்டிப்பா. பரத் சங்கரோட ஒர்க் வந்து செமையா இருந்துச்சுன்னா, மியூசிக் எல்லாம் பயங்கர வெடியா இருந்துச்சு. இன்னும் பயங்கரமான ட்ராக்லாம் இருக்கு, பிளாஸ்டா இருக்கும். அப்படியா? மியூசிக் வந்து எப்பயுமே வந்து தலைவன் பாடல்களும் சரி பேக்ரவுண்ட்லயும் கலக்கிடுவாரு. பேக்ரவுண்ட்லாம் இன்னும் வந்து பயங்கரமான வேலைப்பாடு வந்து பண்ணி இருக்கு. ஸோ செட்டோட வைபை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு சீரியஸான இல்லை ஒரு ரொமான்டிக்கான ஒரு சீன் எடுக்கும்போது, இப்போ டக்குன்னு சீரியஸ்னா கோபி ப்ரோவை பார்த்தா சிரிப்பு வந்துடும் நமக்கு. அந்த மாதிரியான ஒருலாம் இருக்கும். ஸோ செட்டு எப்படி இருந்தது? அதேதான் நீங்க சொன்னதுதான். கோபி அண்ணா வந்து இது அந்த ஒரு டர்ஃப் இருக்கு, ஒரு டர்ஃப் சீன் இருக்கு. அந்த சீன்ல வந்து பயங்கர ஒரு அந்த எனக்கு அந்த பரிதாபங்கள்ல பார்த்த ஞாபகம் வந்துச்சு. அது பயங்கரமா பண்ணாரு அவர். அது நடந்து வரணும், ஏதாவது டிஃப்ரெண்டான நார்மலா நடந்ததா இருக்கும். அதுலயும் பெங்களூர் நடந்து வரும்போதே சரி, அது ரொம்ப சீரியஸான சீன். நான் அவர்கிட்ட ஒரு கேட்குற சீன், அவர் ரொம்ப இதா நடந்து வருவாரு. எனக்கு நடந்து வரும்போது சரி அங்கேயே கண்ட்ரோல் பண்ணேன். பட் பண்ணும்போது அப்படியே குதிச்சு அதெல்லாம் பயங்கரமா பண்ணாரு. எனக்கு செம்ம சிரிப்பு வந்துருச்சு. அதான் நான் அவருக்கு ஓடிஎஸ் ஷார்ட் எடுக்கும்போது நான் வந்து சொன்னேன், கொஞ்சம் இப்போ எனக்கு தான் க்ளோஸ், கொஞ்சம் டோன் டவுன் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைன்னா பயங்கரமா சிரிச்சிருவேன்ட்டு. அது ஒன்று. அண்ட் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு சீரியஸ் சீன் பண்ணும்போது அது என்னாச்சுன்னா, ஒரு வார்த்தை 2 வார்த்தை அது சேர்ந்து வரும். அது கொஞ்சம் மாறிடுச்சு. நான் சொல்லும்போது ஒரு கெட்ட வார்த்தையா கேட்டுருச்சு. திடீர்னு எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. இப்போ நீ என்ன சொன்ன? எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ண இல்லைங்க நீங்க இதான் சொல்லி நான் சொல்லல அப்படின்னு. அப்புறம் பிளே பேக்லாம் போட்டுங்க. ஆமா இதுதான் சொல்லியிருக்கேன். சேர்ந்து கேட்கும்போது வயலண்டா வந்துடுச்சு. அதனால சரி நான் அந்த 2 வார்த்தை சொல்றேன். உங்க அம்மான்றது ஓகே புரிஞ்சு போச்சு. இல்ல அது ஆக்சுவலி அவ்வளோ டீசென்டான இதுவா போச்சு. ஏதோ ஒண்ணு கேட்டுருச்சுங்க. நானும் இருந்தேன். கரெக்ட். அதுல அந்த இதுல பாத்து அவுட்ல நான் பார்த்து நானும் சொல்றேன் சம்திங் லைக் தட். அந்த மாதிரி அந்த சீன் வரும்போது அந்த டயலாக் நான் சொல்லும் போதெல்லாம் அவரும் சிரிச்சிருவாரு, எல்லாரும் சிரிச்சிருவாங்க. எனக்கு ஞாபகம் வந்து சின்ன வார்த்தைனே வாங்க போடுங்க முடியாது. அந்த எங்க ரொம்ப டஃப்ங்க அது. அப்படியே அவ்வளவு சொன்னா அப்புறம் என்னங்க நீ தெரியாம சொல்லிட்டேன். அது சொன்னதும் நான் ரியலைஸ் பண்ணல. அப்படி கேட்டுருச்சுன்னு நினைச்சா அப்புறம் பிளே பேக் போட்டு காமிச்சாங்க. அப்படிதான் சொல்லியிருக்கேன் நானு. அதுல இருந்து அந்த டயலாக் சொன்னாலே வந்து அப்புறம் நான் அதை மாத்தி இங்கிலீஷ்ல எல்லாம் மாத்திட்டேன். அந்த டயலாகே மாத்தி இங்கிலீஷ்ல எல்லாம் சொன்னேன். அந்த இடத்துல தமிழ் வார்த்தைக்கு பதிலா இங்கிலீஷ் வார்த்தையா போட்டுலாம் சொன்னேன். அப்பயும் அது வரும்போது நான் எல்லாரும் சிரிச்சிட்டேன். ஸோ சூப்பர். ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு மறக்க முடியாத அனுபவம் செட்டில் நடந்தது? நீங்கள் கூட சேர்ந்து பண்ண ஃபன் எல்லாம் வந்து ரோஜா மேம் இருக்காங்க, சேத்தன் சார் இருக்கிறாங்க. ஆமா, அவங்க ஷூட்டிங்ல வந்து அந்த மாதிரி எதுவும் தோணல. ஆனா ஒண்ணு இருக்கு, அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். நான் செட்டுக்குள்ள இருக்கிறது வந்து ஃபன் மூமெண்ட் நிறைய இருக்கு. அதை விட வந்து அந்த பார்க்க வந்திருப்பாங்களே ஷூட்டிங் பார்க்க. இப்போ வந்து ஒருத்தர் வந்து பார்த்துட்டு நீங்களாம் தள்ளுப்பா அப்படின்ற மாதிரி தள்ளிட்டு, தம்பி இங்க தானே தம்பி, அது ரோஜா தானே அப்படின்னாரு. ஆமா ரோஜா தான். அவங்களா அப்படின்ட்டு அப்படியே நின்றுட்டான். ஒரு 2 நிமிஷம் நிற்கிறாரு. அப்படியே சார் போங்க சார், ஏ கூட்டு போடா விட்டா உள்ள வந்துடும் போய் அப்படின்னு சொல்லி அப்புறம் அனுப்பி விட்டு வந்தோம். பயங்கரமான ரோஜா ஃபேனா இருப்பாரு நினைக்கிறேன். பயங்கரமான ரோஜா ஃபேனா இருப்பாரு நினைக்கிறேன். அவருக்கு வந்து அவர் ப்ராசஸ் அவருக்கு மைண்ட்ல என்னென்னமோ ஓடி இருக்கு. அப்புறம் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது அந்த கருப்பாயெல்லாம் அவர் மைண்டுக்குள்ள ஓடிட்டு வந்துருக்கு போல. அப்படியே சுத்திட்டு பறவையெல்லாம் பறந்துட்டு போயிருக்கு. அப்படியே ஸ்டாக் ஆகிட்டு. அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இருக்கு.
சூப்பர் ஹாப்பி. உங்க எல்லாருக்குமே பெரிய பெரிய வாழ்த்துக்கள். ஜூலை 17 படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிறது எங்க டீம் சார்பாக வாழ்த்துக்கள். ஜூலை 17 ரிலீஸ் ஆகுது, தியேட்டர்ல போய் பாருங்க, அதுக்கப்புறம் ஓடிடியில் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Giriga's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858.